இன்னைக்கு சாய் குக்கிங் டைம் சேனலில் சாதம் மதியம் வடித்தது மீந்து போச்சுங்க. அதனால் இதை உங்களுக்கு அந்த வடித்த சாதத்தை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறோங்க. பாருங்கள், வெங்காயம், கோஸு, தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் இருக்குது. சாதம் பாருங்க உதுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்காங்க. இதில் கேரட் போட்டுக்கோங்க, பீன்ஸ் போட்டுக்கோங்க, கோஸ் போட்டுக்கோங்க, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு போட்டாச்சு. இது பாருங்கள், ஒருத்தர் தான் சாப்பிட்லாம், சாதம் இருக்குது. இதை நைட்டில் சாதம் சாப்பிடணும், பழையதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது பொன்னரிசி சாதம் தான். நல்லா உதுத்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் அவசரத்துக்கு எதுவும் வீட்டில் இல்லைன்னா இது மாதிரி கோஸு, ஒரு கேரட்டு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா கலந்து, தக்காளி ஒன்று, ஒரு பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி இதை பாருங்கள், இதில் நல்லா எண்ணெயில் வணக்கணும். வதக்கி வச்சு ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டு உப்பு போட்டு திட்டமாக உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும், காரத்துக்கு ஏற்றணும். காயெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. மதிய வடித்த சாதம் தாங்க இது. இதை நம்ம வீட்டில் எதுவும் இல்லை, சாம்பார் ரசம், நைட்டில் சாப்பிட சாதம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு அரை கேரட்டு, அவ்வளோ சின்னதாக கொஞ்சமாக ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக கோஸ் கட்டிக்கிட்டேன், 4-5 பீன்ஸ் போட்டேன். எல்லாம் தனித்தனியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா வணக்கணுங்க. வணக்கி கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு நல்லா வணக்கி பாருங்கள். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த எண்ணெயில் நல்லா வெந்துருச்சுன்னா வெந்தால் தான் சாதம் போட முடியும். காய் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. இதில் சாதத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கணும். இது ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரிங்க. கரெக்டாக ஒரு 4 பீன்ஸுக்கு பொடியாக நறுக்கிக்கிட்டால், ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சமாக கோஸு, ஒரு சின்ன கேரட்டாக 1,
நான் தனித்தனியாக செத்தி தனித்தனியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன். கார மிளகாய் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போடணும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் மதியம் வடித்த சாதம், இதுக்குன்னு நான் சாதம் வடிக்கணும். இது பொன்னரிசி சாதம் தான், நல்லா மெலிசாக இருக்கும். குக்கரில் வச்சது மீந்துருச்சுன்னா வீட்டில் எல்லாம் பீன்ஸ் கேரட் இருந்தால் அது இதுலேயும் ஒன்று ஒன்றா நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி வணக்கி விட்டு சாதத்தை அதிலே போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பிட்லாம். சூடாக சுவையாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் சாதத்தை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.